எக்ஸசைஸ் 2.2 பார்க்க போகிறோம். இதில் ராம்பஸ் பற்றி பார்க்க போகிறோம். ராம்பஸோட ஏரியா என்னென்னு படித்தோம்? ரெண்டு ஏரியா படித்தோம். ஒன்று BH ஸ்கொயர் யூனிட்ஸ்னு ஒன்று, இன்னொன்று ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2. டயக்னல், ஒரு டயக்னல் D1, இன்னொரு டயக்னல் D2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா? இந்த இடத்துல ஃபைன் ஏரியா அப்படின்னு கொடுத்து நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் டயக்னல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டயக்னல் வேல்யூஸ் கொடுத்தா நம்ம என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்காக A ஈக்குவல் டு ½ D1 into D2, half D1 into D2 ना इधर into नर्तों, so 16 into 8, 2 8s are 16, 8 8s are 64 centimeter square. Centimeter square नु எழுதலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி எப்படி எழுதலாம்? 64 square centimeter இப்படியும் எழுதலாம். square centimeter எழுதுனா SQ னு போட்டு எழுதுவோம். செகண்ட் சம், இங்கே ஒரு பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. rhombus height is 11 centimeter, base is 15 centimeter. ஸோ இதை வச்சு நமக்கு என்ன தெரியும்? BH ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா படித்தோமா? ஸோ A ஈக்குவல் டு பேஸ் 15 அண்ட் திஸ் இஸ் 11. ஸோ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 165. தேர்ஃபோர் ஏரியா ஈக்குவல் டு 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதா? Next sum, find the area of rhombus. Find the area of the rhombus whose base is 14 cm. So என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல நீங்கள் எழுதிக்கோங்க. Base equal to 14 cm, height equal to 9 cm. இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் rhombus கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் rhombus equal to BH square units. பேஸும் ஹைட்டும் கொடுத்தாங்கன்னா we have to use BH square units. Equal to 14 into 9 equal to 9 4s are 36, 12, 126 centimeter square. Area of rhombus equal to, you have to write fully ma, ஏன் போட்டு எழுதாதீங்க. அதாவது ஆன்சரை நீங்கள் ஹைலைட் பண்ணும்போது ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஈக்குவல் டு 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி ஹைலைட் பண்ணணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ். மிஸ்ஸிங் வேல்யூஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் 19 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் சொல்லி ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. செகண்ட் ஒன், நான் செகண்ட் ஒன் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரியே தான் வரும். ஓகே, செகண்ட் ஒன் டயக்னல் 26 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டயக்னல் 2 என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஈக்குவல் டு 468 ஸ்கொயர், இது மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இது ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? D1 D2 கொடுத்ததுனால ஏரியா என்னது? ½ D1 into D2 இல்லையா? அப்போது இங்கே ஏரியாங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 468 அப்படியே எழுதணும். ஈக்குவல் டு ½ அப்படியே எழுதணும். இந்த இடத்துல எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ இருக்கிறதுல 468, ½ is ½, D1 is 26 and this one is D2 அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது கேன்சல் பண்ணால் 13. அப்போது 468 ஈக்குவல் டு 13 இன்ட்டு D2ன்னு வருதா? இப்போ 13க்கும் D2க்கும் உள்ள ரிலேஷன் என்ன? மல்டிப்ளிகேஷன் இல்லையா? அப்போது இது 13 வந்து ஈக்குவல் டுக்கு இன்னொரு பக்கம் வந்தால் என்ன செய்யணும்? டிவைடில் வரும். இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் ரிலேஷனில் இருந்தால் இந்த பக்கம் டிவைட் வரணும். ஸோ இப்போ 13ஆல் நம்ம என்ன செய்ய போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா இது 2ல் 5ல் 10ல் எங்கேயுமே டிவைட் ஆகாது. ஓகேவா? 468 13 13 2 13 3 என்ன வரும்? 39. ஸோ 13 3s are 39, 40, 46, 40, 41, 42, 43, 44, 45, 46, 7, 8ன்னு வரும். அண்ட் அகைன் இன்ட்டு 6 செக் பண்ணி பார்க்கலாம். 78, 6 are 78. ஸோ 36, இங்கே மீட்டர் கொடுத்துருக்கறனால 36 மீட்டர். டயக்னல் இஸ் 36 மீட்டர். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம், தேர்ட். இங்கே டயக்னல் 1 என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? டயக்னல் 2 12 மில்லிமீட்டர், ஏரியா ஈக்குவல் டு 180 ஸ்கொயர் மில்லிமீட்டர். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் போட போகிறோம். ஏரியா ஈக்குவல் டு ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2 இல்லையா? ஏரியா என்ன? 180 கொடுத்துட்டாங்க. ½ அப்படியே போடுங்க. D1 எழுதுங்க. D2 12. இது கேன்சல் பண்ணால் 6. ஸோ 180 ஈக்குவல் டு 6 into D1.
இப்போ unknown variable ஒரு பக்கம் இருக்கட்டும். 6 இந்த பக்கம் வந்தால் கீழே வரும். இது கேன்சல் பண்ணால் 30 millimeter is diagonal 1. That's it. Easy இருக்கா? Okay, fine. Fourth question. The area of a rhombus is 100 square centimeter and length of one of its diagonals is 8 centimeter. So கொடுத்திருக்க given நீங்கள் தெளிவாக எழுதிக்கிட்டீங்கன்னா question என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புரியும். Area of the rhombus 100 square centimeter. 100 square centimeter. Length of the one of the diagonal is 8 centimeter. So ஒரு diagonal வந்து 8 centimeter னு கொடுத்திருக்காங்க. Length of the another diagonal கண்டுபிடிக்கணும். Area of the rhombus equal to half d1 into d2. கரெக்டா? ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 100. இது half 8 into d2. இது இங்கே கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 100 equal to 4 d2. d2 இந்த பக்கம் இருக்கட்டும். 100 இது இதே பக்கம் தான் இருக்குது. 4 இந்த பக்கம் வந்தால் by 4. இது கேன்சல் பண்ணால் 25. d2 equal to 25 centimeter. இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 4ல் பண்ண தெரியலனா நீங்கள் 2ல் கூட பண்ணலாம். நீங்கள் 100 டிவைட் பை 4 2ல் பண்ணி காட்டவா? சின்ன நம்பரில் கூட நீங்கள் பண்ணலாம். 2 2s are 4, 2 5s are 10, 0. 2 1s are 2 2s are 4, 2 5. ஸோ ஆக மொத்தம் ஆன்சர் என்ன தான் வரும்? எப்படி பண்ணாலும் 25 தான் வரும். சேம் ஆன்சர் தான் வரும். சரியா? ஸோ லென்த் ஆஃப் த அனதர் டயகனல் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின். நீங்கள் இதை படிக்கும்போது கண்டிப்பாக கையில் புக் வச்சுருந்தா தான் உங்களுக்கு நான் படிக்கிற கொஷின் படிக்கும்போது நீங்களும் அந்த கொஷினை பார்க்க வந்து வசதியாக இருக்கும். ஓகேவா? நான் கொஷின் எழுதலை, ஜஸ்ட் நான் ரீட் அவுட் தான் பண்ணி காட்டுறேன். 5th கொஷின். A sweet is in the shape of rhombus whose diagonals are given as 4 and 5 centimeter. ராம்பஸ் ஷேப்பில் ஒரு ஸ்வீட் இருக்குது. அதனுடைய டயகனல்ஸ் வந்து ஒரு டயகனல் 4 சென்டிமீட்டர்னும் இன்னொரு டயகனல் 5 சென்டிமீட்டர்னும் கொடுத்துருக்காங்க. The surface of a sweet should be covered by an aluminum foil. ஸோ இது மேலே அலுமினியம் ஃபாயில் ஃபில் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு மாதிரி ஒயிட் கலரில் கிளிட்டரிங்காக, அது பேர் அலுமினியம் ஃபாயில். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் யூஸ்டு ஃபார் 400 such ஸ்வீட். இது ஒரு ஸ்வீட்டோட டயகனல். ஓகேவா? 400 ஸ்வீட் செய்ய போகிறாங்க. 400 ஸ்வீட் செஞ்சுட்டு அது மேலே அலுமினியம் ஷீட் போடுறதுக்கு எவ்வளோ ரேட் ஆகும்? ஸோ ₹7 per 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ₹7 ஆகுது. ஓகேவா? ஷால் வி ஃபவுண்ட் A equal to half d1 into d2. Area equal to half into 4 into 5. This is cancel பண்ணா 2. Area equal to 10 square centimeter. So area of one sweet is 10 square centimeter. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் 400 ஸ்வீட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாமா? ஏரியா ஆஃப் 400 ஸ்வீட்ஸ் ஈக்குவல் டு 400 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இந்த 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு அலுமினியம் ஃபாயில் போடணுன்னா எவ்வளோ இதுவாகும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 400 ஸ்கொயர் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ₹7. அப்போ 400 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ஃபார் 100 square centimeter ₹7. அப்போனா 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு என்ன வரும்? 100 எப்படி 4000 ஆச்சு? இன்ட்டு 40 இல்லையா? அப்போ 7 இன்ட்டு 40 280. ஸோ therefore cost of aluminium foil is ₹280. ஸோ ருபீஸ் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த ருபீஸ் சிம்பிள் போட்டுருங்க. சென்டிமீட்டருக்குலாம் சென்டிமீட்டர் எல்லாமே கரெக்டாக போட்டிங்கன்னா you will get a full mark. Okay, we have finished exercise 2.2.